அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த காலைப்பொழுதில் நாங்கள் சந்திக்கும்படி கிருபை கொடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பந்தியிலே நாம் இன்றைக்கு அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன வார்த்தை என்னவென்றால், பொறுமையை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவித நாட்களில் எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சியாக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுப்பார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த பொறுமையின்மைதான் மனித வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் உலக ரீதியிலும் நாம் பணிபுரியக்கூடிய இடங்களிலும் இப்படிப்பட்ட சில சங்கடங்களுக்கு நாம் உள்ளாக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். பொறுமையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல். இந்த சகிப்புத்தன்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறாதவரோ காடாழ்வார் என்று தமிழ் பழமொழி ஒன்று சொல்லுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வரும் துன்பங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் சாவதானமாக இருந்து பொறுமையை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்கையின் முடியும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். பொறுமையாக இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து நாம் சற்று யோசிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, யோபுவுக்கு நடந்த ஒரு பெரிய இழப்பு வேதத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட இழப்பை சந்தித்தது இல்லை என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் எல்லா உடைமைகளும் அவனிடத்தில் இருந்து கடந்து சென்று விட்டது, அழிந்து விட்டது. அவனுக்கு இருந்த உடைமைகள் என்ன என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது, இல்பொருள் ஆகிவிட்டது, இல்லாமல் போயிற்று. ஆனாலும் யோபு தன்னுடைய உத்தமத்தை விட்டு ஒரு நாளும் வழி விலகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய மனைவியோ, நீ இன்னும் ஏன் உன் உத்தமத்தில் இருக்கிறாய் என்று ஒரு சொல்லை வைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு சாட்சி என்ன? பொறுமை. இழந்துவிட்டால் அதை
குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நன்மையை அனுபவிக்கிற நாம் தீமையை அனுபவிக்காமல் இருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை மிகவும் பொறுமையுள்ளவர்களுக்குத்தான் வரும் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். மேலும் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஓமானம் என்ன? எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் நன்மை செய்யும்போது அநேகருடைய எதிர்ப்புகள் நாம் சம்பாதிக்கக்கூடிய நிலை வேண்டும். நீங்கள் தீமை செய்து பாருங்கள், உங்களை யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் நம்மை பார்த்து துன்மார்க்கர், மோசமானவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் அந்த பெயரை பெற்று விடுவோம். மோசமானவர்களிடத்தில் யாராவது வருவார்களா? வரமாட்டார்கள். நீங்கள் நன்மை செய்து பாருங்கள், உபகாரம் செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அநேக எதிர்ப்புகளும் சங்கடங்களும் வரும். அதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என் நாமத்தை நிமித்தம் நன்மை செய்யும்போது உங்களுக்கு பகைமை வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசிக்க வேண்டிய தன்மை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்கிறார்கள். நீங்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பந்தயத்துக்கு போராடுகிற எல்லோருமே இச்சை அடக்கத்தோடு இருப்பார்கள். எப்படியாவது அந்த பந்தய பொருளை, அந்த பரிசை தட்டிவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்களுடைய இச்சை அடக்கம், தங்களுடைய மனதின் விருப்பங்களை எல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு ஒரே குறிக்கோளாக நான் அந்த பந்தய பொருளை அடைய வேண்டும். பார்ப்போம் என்றால் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பந்தய பொருள் அழியக்கூடிய ஒன்று. நாட்கள் கடந்து செல்லும்போது அந்த பந்தய பொருளை பெறுகிற பிள்ளைகள் மறைந்து போகும்போது அது நினைக்கப்படுவதற்கு காலங்கள் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த பொறுமையை நாம் கை கொள்ளும்போது நமக்கு ஒரு பந்தய பொருளை ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தின் மகிமை. நாமும் அழிவில்லாத பந்தய பொருளை பெறுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் நாம் எவ்வளவு அனுகூலங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் பொறுமையற்று இருக்கிறது. ஆவேசம், கோபம், பொறாமை இவைகளெல்லாம் இந்த உலக ஜீவிதத்திலே நாம் சரளமாக எல்லாரிடத்திலும் பார்க்கிறோம். ஆனால் சற்று யோசித்து பார்க்கும்போது ஒரு நிமிடம் நம்முடைய கோபத்திற்கு காரணம் என்ன? பொறுமையின்மை. அன்பு பிள்ளைகளே, இந்த பூமியை பாருங்கள். நாம் எவ்வளவு தோண்டினாலும் அது எவ்வளவு பொறுமையாக இருக்கிறது. அதே போல மனிதனுக்கு வரக்கூடிய நிந்தனைகளை, துக்கங்களை, துயரங்களை நாம் அனுபவிக்கும் போது பொறுமை மிக அவசியம். அன்பு பிள்ளைகளே, இந்த பூமி எவ்வளவு தோண்டினாலும் அந்த பூமியில் விதைக்கப்படுகிற எல்லா வித்துக்களையும் அது விளையத்தான் செய்கிறது. அதே போல நாமும் எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறோமோ நம்மில் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வித்தும் அது நல்ல பலனை கொடுக்கும் என்று நாம் எல்லோரும் அறிய வேண்டும். பொறுமை அவ்வளவுக்கு மிக மிக முக்கியம். ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு பொறுமையை கை கொள்ளுகிறாரோ அந்த பொறுமை அந்த மனிதனை மாத்திரமல்ல, அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு செல்லும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பொறுமையின் குணத்தை நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரித்து
தேவனுக்கேற்ற நிலையிலே நாம் வாழ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? பாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்குள் உம்முடைய கிருபை தங்கி நாங்கள் எவ்வளவு பொறுமையோடு இருக்க வேண்டுமோ அவ்வளவு பொறுமையோடு இருந்து மற்றவர்கள் யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்யாத பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி இருக்கிறீர். அந்த மேன்மையை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு பொறுமை என்னும் அந்த குணத்தை எங்களுக்கு கட்டளையிடும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்களை மற்றவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை தாருங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.